கருப்புசாமி யார் தெரியுமா? தப்பு செய்தால் கருப்பு கேட்பார். 18ஆம் படி கருப்புசாமியின் உண்மை வரலாறு. மதுரையில இருக்கிற அழகர் கோவில்ல ஒரு கதவு இருக்கு. அந்த கதவு சாதாரண கதவு கிடையாது. இரவு கோவில் பூட்டுன பிறகு அந்த சாவியே முதல்ல யாரிடம் வைக்கப்படும்னு தெரியுமா? கருப்புசாமி கிட்ட. ஆமா, இன்னைக்கும் இந்த கோவிலோட காவலன் இவர்தான்னு நம்புறாங்க. ஆனா யார் இந்த கருப்புசாமி? ஏன் இன்னைக்கும் மக்கள் தப்பு பண்ணாத கருப்பு கேட்பார்னு பயந்து பேசுறாங்க? இதுக்கு பின்னாடி ஒரு அதிர்ச்சியான கதை இருக்கு. ஒரு காலத்துல கேரள நாட்டோட ராஜா அழகர் கோவிலுக்கு வராராம். அங்க கள்ளழகர் பெருமாளை பார்த்த உடனே அவரோட அழகுல மயங்கிட்டாராம். அப்போ ராஜாவுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. இந்த சக்தியையே நம்ம நாட்டுக்கு கொண்டு போகணும். உடனே மந்திரம் தெரிஞ்ச 18 பேரை கூப்பிட்டு எப்படியாவது அழகரோட சக்தியை எடுத்து வாங்கன்னு அனுப்புறாராம். ஆனா அந்த 18 பேருக்கும் காவலா வந்தது யாருன்னா கருப்புசாமி. வெள்ளை குதிரை மேல கையில் பெரிய அரிவாளோட கம்பீரமா அழகர் மலைக்கு வந்தாராம். அங்க வந்ததும் கருப்புசாமியே கள்ளழகரை பார்த்து மயங்கிட்டாராம். இவ்வளவு அழகா இருக்காரே நான் அப்படியே நின்னுட்டாராம். ஆனா அந்த 18 மந்திரவாதிகளோ பெருமாளோட நகை சக்தி எல்லாத்தையும் திருடணும்னு கருவறைக்குள்ள போக முயற்சி பண்ணாங்க. இதையெல்லாம் பார்த்த ஒரு பக்தர் ஊர்க்காரங்கள்ட்ட ஓடி சொல்லிட்டாராம். அடுத்த நிமிஷம் ஊர் மக்கள் கோபத்துல வந்து அந்த 18 பேரையும் கொன்றுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு படியில புதைச்சாங்க. அதனாலதான் அந்த இடத்துக்கு 18ஆம் படின்னு பேர் வந்துச்சு. அப்போ கள்ளழகர் பெருமாள் கருப்புசாமிக்கு காட்சி கொடுத்து, நீ இங்கேயே இருந்து என்னையும் இந்த மலையையும் காவல் காக்கணும்னு சொன்னாராம். அந்த நாள்ல இருந்து கருப்புசாமி அழகர் கோவிலோட காவல் தெய்வமா மாறிட்டாராம். இப்பவும் அந்த சன்னதிக்குள்ள சிலை கிடையாது. அரிவாள், வேல், ஈட்டி இப்படி ஆயுதங்கள் மட்டும்தான் இருக்கும். இரவு கோவில் பூட்டின பிறகு சாவி கருப்புசாமி முன்னாடி வைக்கப்படும். காலையில அனுமதி கேட்டுதான் திறப்பாங்க. அதனாலதான் இன்னைக்கும் மக்கள் நம்புறாங்க. நியாயம் இருந்தா கருப்புசாமி காப்பார், அநியாயம் பண்ணா கருப்புசாமி கேட்பார்.